அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேரன் இந்த பள்ளியில் படிக்கிறான். எங்கள் பேரனை வந்து இந்த பள்ளியில் விடும்பொழுது ஆரம்பத்தில் எப்படி பார்த்துக்குவாங்களோ தெரியலையே, நம்ம பக்கத்தில் இல்லையே, சின்ன பொண்ணு அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்குவோம், எப்படி இந்த பொண்ணு வேலைக்கு போகிறதுனால அப்படின்னு நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டோம். அதை பற்றியே ரொம்ப யோசிச்சு வச்சு எங்களுக்கு மனசு கஷ்டமாகவே இருந்தது. ஆனால் இங்கே வந்து என்னுடைய பேரனோட நடவடிக்கையையும் அணுகுமுறையும் பார்த்த பிறகு அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் இருக்குது. என்னுடைய பெரிய மகள் வேலைக்கு போறாங்க. 2 பேரும் அப்பா அம்மா வேலைக்கு போறதுனால என்னுடைய குழந்தைய பார்த்துக்க முடியலங்கிற அந்த ஒரு குறை இல்லாம இவங்க பாத்துக்கிறாங்க. ஏன்னா வீட்டுல வந்தா ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறதுக்கு 2 பேரும் வேலைக்கு போறவங்களால முடியாது. வீட்டுல வந்தா ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறது, சமயத்துல சாப்பாடு இல்லைன்னா கூட இவங்க பாத்துக்கிறாங்க. அந்த பொண்ணு காலைல 6 மணிக்கு கிளம்பி போறதுனால சாப்பாடு கூட இவங்க கொடுத்துக்கிறாங்க. நீங்க இன்னொரு வருஷம் வேலைக்கு போங்க, இந்த பிள்ளைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. என்னோட பேரனை பார்த்து சின்ன வயசா இருக்கானே எப்படி அப்படின்னு நாங்க ரொம்ப கவலைப்பட்டோம். இப்ப அந்த கவலையே எங்களுக்கு இல்ல. எங்க பேரனை பத்தின கவலை எங்களுக்கு இல்ல. அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க. கல்வியும் நல்லா இருக்கு, தரமா இருக்கு, தரமான கல்வியை தர்றாங்க. நான் என்னோட பேரனோட ஒரு தடவை கார்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது வயல்வெளிய காமிச்சு, இங்க இருந்தாப்பா நம்ம சாப்பிடுற சாப்பாடு வருது, இங்கதான் நெல் விளையுது, அதுல இருந்து அரிசி வருதுன்னு நான் சொன்னேன். அவன் அடுத்த வார்த்தை அவன் என்ன சொன்னான்னா, ஆமாவா இது வந்து ஃபார்மர், இது விவசாயம் பண்றாங்க அப்படின்னு சொன்னான். ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அவன் சொன்னான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு வேலையும் ஆங்கிலத்துல அவன் சொல்லிக்கிட்டே வந்தான். என்னுடைய பேரன் அந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது மாதிரி ஆங்கில வார்த்தைகளையும் அவன் வந்து பொண்டிக்கோட உச்சரிக்கிறான். இப்ப எங்க அம்மா வயசானவங்க வீட்டுல இருந்து அவங்க ஏபிசிடி, அந்த காலத்து ஏபிசிடி அவங்க சொல்லும் பொழுது, இல்ல ஏபிசிடி எப்படி உச்சரிக்க கூடாது, நீ சொல்றது தப்புவா அப்படின்னு அவன் சொல்றான். பொனட்டிக் படி அவன் ஆங்கில வார்த்தைகளை எழுத்துக்களை உச்சரிக்கிறான். அது இந்த வயசுலயே அவன் அதை ஆழமா நல்லா பயிஞ்சு நல்லா படிக்கிறான், சொல்றான். அவசியம் ஆக்டிவா இருக்கான். பேரண்ட்டுக்கெல்லாம் விளையாட்டு உள்ள வச்சதெல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா கலந்துக்கிறத பார்த்து, பாட்டியா நம்மளும் கலந்துக்கலையே, நம்மளுக்கு வைப்பாங்களா வயசானவங்களுக்கு, நம்ம கலந்துருக்கலாமே அப்படின்னு எனக்கும் ஒரு ஆசை இருந்தது. ஒரு பெண் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கு முழு காரணம் என்னுடைய குழந்தைய பத்தின கவலை இல்லாம இருந்தாதான் முடியும். அது இவங்க கியான்ல பாத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு பாட்டிங்கிற முறையிலையும் அந்த கியான் பள்ளிக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அது வந்து நம்ம என்னதான் ஃபீஸ் கட்டுறோம், எல்லாமே காசு கொடுத்துதான் வருது. காசுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலும் அந்த இன்வால்மெண்ட்டுங்கிறதுங்கிறது வந்து அது வந்து அனுபவிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியும். அந்த இன்வால்மெண்ட் இருக்கிறதுனாலதான் அந்த குழந்தைங்களும் பள்ளிக்கு ஆர்வமா வர்றாங்க, ஆர்வமா படிக்கிறாங்க. அதுக்கு என்னுடைய பேரனை நல்லா உருவாக்குறதுக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய கியான் பள்ளிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லுகிறேன். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.